ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தூஸ் லைஃப் ஸ்டைல். இதாங்க எங்கள் குலதெய்வ கோவில், கருப்புசாமி கோவில். இது வந்து தைப்பூசத்தன்னைக்கு எடுத்த வீடியோங்க. நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நிறைய குதிரை இருக்கிறது வந்து எல்லா பேரும் வேண்டுதல் வச்சு வாங்கி வச்சுருக்காங்கங்க. இது ஆடி மாதத்தன்னைக்கு தான் நல்லா விசேஷமாக இருக்கும். அன்னதானம்லாம் போட்டு நல்லா விசேஷமாக இருக்கும். இந்த மாதிரி குதிரை எடுப்பு வந்து யார் யார் ஊரில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒயிட் கலரில் தெரியுது எல்லாமே வரிசையாக இருக்குது, எல்லாமே வந்து குதிரை தான். நாங்கள் குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டு இந்த இருக்க வரிசையாக இருக்க மலையை ஃபுல்லாகவே நாங்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டோங்க. எங்களுக்கு முன்னாடி வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க, நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து தைப்பூசத்தன்னைக்கு எங்கள் ஊருக்காரங்க மட்டும் இல்லைங்க, பக்கத்தூர்காரங்களாம் வந்துட்டு அவங்கவுங்க ஊரில் இருக்க குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த மலையை ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. நாங்களும் அப்படியே சுற்றி நடந்துகிட்டு இருந்தோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு கோழிக்கொண்ட பூ தோட்டம்லாம் நல்லா அருமையாக இருந்தது. தென்னை மரத்தோப்புல நல்லா பெருசாக போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். இது வந்து நிறைய பேர் வந்து தைப்பூசத்தன்னைக்கு வேண்டுதல் வச்சு நடக்க ஆரம்பிப்பாங்கங்க. இது வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அன்னதானம் போடுறது, அந்த வேல் அடித்து வைக்கிறது, குதிரை வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரி வேண்டுதல் வந்து நிறைவேற்றுவாங்க. இந்த மலைக்குள்ளே நடந்து போயிலே பார்த்தீங்கன்னா அங்கேயே கோயிலெலாம் நிறையா இருக்கும். அந்த உள் சைடு அந்த சைடெலாம் கோயில் இருந்தது. நாங்கள் போய் சாமி கும்பிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு பின்னாடி வேறு நிறைய பேர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் வயல் தாங்க போட்டிருப்பாங்க. நெல் ஃபுல்லாக அந்த தை மாதத்தன்னைக்கு நல்லா அறுக்கிற ஸ்டேஜில் இருக்கும். நாங்கள் நடந்து போயிட்டுருக்கலே பார்த்தீங்கன்னா இந்த சூரப்பழம் இருந்தது. இந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் தோட்டத்து வேலையிலே நிறைய இருக்குது. நான் நிறைய பறித்து சாப்பிட்ருக்கேன். அதனால் எனக்கு இந்த பழத்தை பார்த்தோன்னே நான் பறித்து சாப்பிட்டு தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை போய் பறிச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க, வான்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் இந்த பழம் பறித்து சாப்பிட்டு தாங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை பறிச்சிட்டு இருந்தேன். மேலே நிறையா இருந்தாங்க, எனக்கு நிறைய எட்டலை. நான் எட்டின வரையும் பறித்து சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இந்த சைடு பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம கடந்து போகணும். இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னா ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி ஆகிடுங்க அதை முடிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மலைக்குள்ளே வந்து ஒரு கோயில் இருக்குது, முருகர் கோயில் தான் இருக்குது. அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே நடந்து போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் தாங்க. நிறைய பேர் இந்த வேண்டுதல் வச்சு இந்த வேல் வந்து அடித்து வைப்பாங்க. நிறைய பேர், ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி குதிரை வாங்கி வைப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா குதிரை வந்து கொஞ்சம் உடந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப பழசு போல. அந்த சைடு உள் சைடு பார்த்திங்கன்னா அந்த நிறைய வேல் அடித்து வச்சுருக்காங்க. நிறைய பேர் வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கப்புறம் இந்த மாதிரி வேல் அடித்து வைப்பாங்க. இந்த குதிரை சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது. இந்த மரத்து மேலெல்லாம் என்ன துணி கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க வந்துட்டு அவங்களோட முந்தானையை கிழித்து அதில் ஒரு கல் வச்சு கட்டி வேண்டுதல் வச்சு இந்த மரத்தில் கட்டிட்டு போவாங்க. வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அடுத்தடுத்த வருஷம் நடக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மலைக்குள்ளே வந்துட்டு அன்னதானம்லாம் போட்டாங்கங்க. சாப்பாடு சாம்பார் நல்ல சூப்பராக இருந்தது. சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும். இப்போ இங்கேனா வீடியோலாம் எடுத்துருக்கேன். மொத்தம் இது எத்தனை மலை தான் இருக்கு? 7 மலையா? அந்த சைடு 3 மலை பார்த்தோம், இங்கிட்டு நிறைய மலை தெரியுது. சின்ன சின்ன நடந்து போய்கிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த செடியெல்லாம் ஒடிச்சு வச்சு அது மேலே கல் வைப்பாங்கங்க. அது எதனால் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. இந்த இங்கெல்லாம் கீழெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது என்ன ரீசன் தெரில. சரி அவங்களும் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒடிச்சு வச்சு கல் வச்சுட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறையா குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தோடு பார்த்துட்டு ரசிச்சுட்டு நாங்கள் மலையை நடந்துகிட்டே இருந்தோம்.
இந்த மலை அடிவாரத்துலேயே தாங்க நடந்து போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோஸ் தோட்டம், கடலை தோட்டம் நிறையா இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே நடந்து போயிட்டே இருந்தோம். இங்கேயும் ஒரு இடத்துல அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. வரிசையில் அங்கங்கே மலைக்குள்ளே தாங்க அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க. நாங்கள் அங்கேயே ஃபுல் கட்டு கட்டிட்டோமா, அதனால் இங்கெல்லாம் சாப்பிட முடியாது. நாங்கள் நடந்து போயிட்டோம். இந்த சைடு நெல் வயல் நிறையா இருந்தது. ஃபுல்லாக அதுக்கெல்லாம் வயலுக்குள்ளேயே நடந்து போயிட்டு இருந்தோம். கழுதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா விளைஞ்சு நிற்கிது சூப்பராக. அப்புறம் இந்த சைடு வந்தோடனே இன்னொரு இடத்துலையும் ஒரு மலைக்குள்ளேயே ஒரு கோயில் இருந்ததுங்க. அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து உள்ளே அலோடு கிடையாது. அதனால் நான் அந்த சைடு முன்னாடியே நான் நின்றுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து தின்னூர் கொடுத்தாங்க. தின்னூர்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாகிடுச்சுங்க. நடந்து டயர்டாகிடுச்சு. அதனால் ஒரு புளிய மரத்து இடத்துல நல்லா ஜில்லுன்னு இருந்தது. அதனால் அந்த மரத்தடியில் போயிட்டு நிறைய பேர் உட்காந்துட்டோம். நாங்கள் எல்லா பேரும் எங்கள் குரூப் எல்லாம் போய் உட்காந்துட்டோம். உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து ஃபுல்லாக ஒரு வழியாக நாங்கள் ஒரு 6 மணி போல் இங்கே கோயிலுக்கு வந்து எங்களோட நடந்து வந்ததை முடிச்சிட்டோங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் முடிக்கணும். நாங்களும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.